ஸ்ருதிஸ்மிருதி புராணேஷு ராமநாம சமீரிதம் தன்னாம கீர்த்தனம் பூயா தாபத்ரய விநாசனம். பூயகீர்த்தனம் ராமநாமாவை பண்ணா பூயகீர்த்தனம்னா திரும்ப திரும்ப சொல்லுவது. சொன்னா சர்வதாபம் கூடுமா, ஆத்தியாத்மிகாதி தாபம் கூடுமா. வித்யாரண்யா சொன்னால் வேதத்துல என்ன இப்படி நாமமா எல்லாம் சொல்றது, கதை கேட்கறது, இதனால எல்லாம் போகுமான்னாள். 2 மணி உட்கார்ந்துட்டு ராமநாமா பண்ணினீங்கன்னா பிராணாயாமண்டான் விட்டாள். ராம 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 ராமான்னு பண்ணா மூச்சு அடங்கி இருக்கும். அவன் நல்ல யுவாவா ஆயிடுவான், ஆர்த்திக்கும் போயிடும், தலை நிறைக்காதுன்னு சீக்கிரமா கருத்துக்கிட்டே இருக்குமே. பிராணாயாம பலங்கள்லாம் வந்துதான் பகவத் குணம் காட்டா கூட. அதுக்காகத்தான் சிரவணத்தையே முதல்ல விதிச்சதுன்னு விட்டாள் வித்யாரண்யாள். இப்போ 2 மணி கேட்கறேன் பகவத் குணம், இந்த 2 மணியும் பிராணாயாமம் தான். இங்க பிராணாயாமத்தை பத்தி நான் சொல்ல போறேன்னா ஒத்துரும் வர மாட்டேன், நானும் ஸ்பீக்கர் தான் இருக்கணும். அவன் பேதி கொடுக்க போறேன்னா பையன் கிட்ட வருவான், அம்மாட்ட ஒரு கையில பிஸ்கோத்தையும் முறுக்கையும் வச்சுன்னு இங்க வாம்பள். அந்த பையன் அங்கிருந்து வருவன், அந்த பக்கத்துல வச்சுட்டு இருப்பாள் வழக்கண்ணே. அவன் கையில இதை கொடுத்துட்டு காலையும் கையை அம்மிக்கிண்டு போட்டி விடுவாள். அப்படி பிராணாயாமம் தான் இது பகவத் குண சிரவணம். ராமநாமா அப்படித்தான். நாம ஒரு ஊய கீர்த்தனம் பண்ணினா திரும்ப 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 சுவாசம் தானே அடங்கி உள்ள இருக்கிற கட்ட காத்தெல்லாம் வெளியில் வந்துவிடும். அப்படி இல்ல சொல்லியிருக்காள். கோட்டிஷோ மனுஜானாம் வை பீதிலம் சமுபஸ்திதம் ராம ராமேதி சங்கீர்த்திய தன்னாசயதி மானவா. இப்படி 18 ஸ்மிருதியிலையும் ரிஷிகள் அவன் கோட்டிக்கணக்கான ஆபத்துக்கள் ஊத்தனுக்கு அப்படி பாம்பு தலையை நின்றா போல நீட்டிக்கிட்டு இருக்கான் நித்தியம். இந்த ஆபத்து வராம தடுத்துக்கணுமே ராமநாமாவை தவிர எங்களுக்கு தெரியலேன்னு விஷயம்லாம். யாரு நித்தியாக்னிஹோத்திரம் பண்ணின மகான்கள்லாம் அவள்லாம் ராமநாமாக்கு மேல தெரியலேங்கிறாள். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவா ஒரு தர்மம் சொல்லணும்னா பகவான் நாமா தான். எல்லாராலையும் அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமா? எல்லாராலையும் ஒரு சுவாமிக்கு போய் பூஜை பண்ணி விட முடியுமா? சாத்தியப்படுமா? எல்லாருக்கும் ஒரு பூமாலை எடுத்து சுவாமிக்கு சாத்த கூட தெரியாது. அது அப்படியே வழக்கமான சாத்தினவனுக்கு தான் சாத்த தெரியும், வேட்சி கட்ட தெரியும், அப்படியே அழகா பண்ண தெரியும். பால் எடுத்து மேல ஒட்டின்னு விடுவான். அவன் புதுசா போய் ஒருத்தன் பூஜைக்கு ஆரம்பிச்சான்னா அவனுக்கு புரியாது. அதான் அந்த காரியம் ஆறாறு செஞ்சனோ அவன் செஞ்சாத்தான் நல்லா இருக்கும். அப்படியே தைய கடைக்காரன் விட்டு பையன் கிட்ட 100 ஊசியை கொடுத்து தையினாக்க 1/2 மினிட்ல நாக்கில் ஒரு அடி அடிச்சுன்னு கோத்துக்கிடுவான். என் கையில கொடுத்தா நான் கண்ணாடி போட்டு கண்ணுல கையை குத்திப்பேன். அந்தந்த வேலை யாரு செய்யணுமோ அவன் செஞ்சாத்தான் நல்லா இருக்கும். அதனால வேதம் அத்தியனம் பண்ணினவாளுடைய ஆத்து குழந்தைகளை வேதம் சொல்ல சொன்னா கச்சிதமா நல்லா சொல்லுவான். 2-3 தலைமுறை எஸ்ய வேதச்ச வேதீச்ச விச்சித்யதே திரிபுருஷான்னாள். 3 வருடம் வேதம் அந்த ஒரு தலைமுறையை விட்டு போய் 4வது தலைமுறையில் இருக்கிற பையன் கிட்ட போய் சொன்னாக்க இருக்கு. இது புதுசா ஒருத்தர் வேதம் கத்துக்கு வந்தார். சோச்சே தோஷங்கிறார். தோஷைக்கும் சோச்சைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு? வரவே இல்லை. இது முதல் ஜென்மா உனக்குன்னு சொன்னார் எங்க பெரியவாள். இது முதல் ஜென்மா, இப்பதான் நீ வந்திருக்க, அதனால இன்னும் 5-6 ஜென்மா ஆகணும் போன்றாள். அவன் சோச்சேன்னா எல்லாத்துக்கும் ஒரு சம்ஸ்காரம் வேண்டி இருக்கு, ஜென்மாந்திரியமான சம்ஸ்காரம். நம்ம பெரியவாள்லாம் நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்றது இந்த ஜென்மாவுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல ஜென்மாவில் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றாள். பல ஜென்மாவில இப்ப பண்ற நல்ல காரியம் அது உள்ள போய் வாசனையாக ஆகி அது க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றாள்.